வணக்கம். ஆங்கில புத்தாண்டை 24 மணி நேர கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட் மூலமாக பல சுவையான தமிழ் நிகழ்வுகளை கடந்த 5 ஆண்டுகளாக, இது 6வது ஆண்டு, தொடர்ந்து சிறப்பாக நடத்தி கொண்டாடும் சிங்கப்பூர் டைம் ஃபார் ஆல் அமைப்பிற்கு 4 தூண்களாக இருந்து அதை வழிநடத்தும் செயல் மறவர்களான 4 இளைஞர்களுக்கு எனது இனிய புத்தாண்டு வாழ்த்தையும் எனது நன்றியையும் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் இணைந்து தமிழ் இலக்கியங்களில் தந்தையர் என்னும் எனது உரையை கேட்க இணையத்தின் வாசலில் அமர்ந்திருக்கும் உலகத் தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு வாழ்த்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். தமிழ் இலக்கியங்களில் தந்தையர் என்பது இன்றைய உரையின் எனது தலைப்பு. இப்ப தாய்நாடு, தாயகம், தாய்மண் என்றெல்லாம் எல்லோரும் தாயை சிறப்பித்து பிறந்த மண்ணை, பிறந்த நாட்டை வாழ்த்தும் போது, ஆனால் மகாகவி பாரதியார் மட்டும் செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத் தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்று எல்லோரும் தாய்நாடு தாய்நாடு என்று சொல்லபோது, பாரதியார் எனது தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்று சொல்வது ஒரு புதுமையான செய்தி அல்ல, அது உண்மையும் கூட. தந்தை என்று சொன்னாலே அப்படி பாரதிக்கு ஒரு உத்வேகம். தாய் நாட்டின் விடுதலைக்கு போராடுகின்ற பாரதிக்கு தாயின் அன்பை காட்டிலும் தந்தையின் செயல் ஊக்கம் இன்னும் அவருக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கும் என்று இதிலிருந்து தெரிகிறது. பொதுவா கடவுளுக்கு உருவம் கொடுக்கின்ற நம்முடைய இந்திய சமயங்கள் அவரை ஆணாகத்தான் சொல்கின்றன. ஆனால் புகழும் போது மட்டும் அவரை பெண்ணாக உருமாற்றி பாடி பரவுகின்றன. அம்மையே அப்பா, ஒப்பிலா மணியே, அன்பினில் விளைந்த ஆரமுதே என்று போற்றுகின்றன. தாயுமானவன் என்று சிவனை புகழ்கின்றன. இப்படி சிவபெருமானை 2ஆம் இடத்தில் வைத்து, அன்னை பார்வதியை முதலிடத்தில் வைத்து சைவர்கள் சிவபெருமானையே பெண்ணாகத்தான் போற்றுகின்றார்கள். இதற்கு மேலாக வைணவ சமயத்தினர் அரங்கத்து அம்மா பள்ளி எழுந்தருளாயே, அரங்கன் பள்ளி கொண்டிருக்கின்றான், அவனை ஆணாக அல்லது தந்தையாக பாவிக்காமல் அரங்கத்து அம்மா பள்ளி எழுந்தருளாயே என்று தொண்டரடி பொடியாழ்வார் பரவுகின்றார். இப்படி உலக வழக்கிலும் இறை வழக்கிலும் அன்னையையே முதன்மைப்படுத்தப்படுகின்றாள். ஆனா குடும்பத்திற்கு தலைவனாக, குடும்ப வருவாயை பெருக்குவதற்கு காரணமாக தந்தைதான் இருக்கிறார். குடும்ப உறுப்பினர்களின் முன்னேற்றத்திற்கு தந்தைதான் பின்னணியாக இருக்கிறார். இரவு பகல் பாராது குடும்பத்தினுடைய உயர்வுக்கு தந்தைதான் உழைக்கிறார். இப்படி இருந்தும் தந்தையினுடைய பெருமைகள் யாவும் பின்னுக்கு தள்ளப்பட்டு குடும்ப அளவில் தாயினுடைய அன்பும் அவளுடைய அரவணைப்புமே குடும்ப உறுப்பினர்களால் பெரிதும் போற்றப்படுகிறது. இப்படி மேகங்கள் மறைக்கும் சூரியனாகவும், குடும்பம் என்னும் மரத்தை தாங்கும் வெளியே தெரியாத அடி வேறாகவும் இருக்கின்ற தந்தை என்னும் முக்கிய பாத்திரத்தை பற்றி தமிழ் இலக்கியங்கள் எப்படி காட்டுகின்றன, எப்படி பேசுகின்றன என்பதையும், தனி மனித அளவிலும், குடும்ப அளவிலும், சமூக அளவிலும், நாடு காக்கும் மன்னன் அளவிலும் அன்றைய தந்தைகளின் பங்கும் சிறப்பும் பழங்கால இலக்கியங்களில் எந்த அளவுக்கு இருந்தன என்பதை பற்றியுமே எனது இந்த உரையில் நான் பேச இருக்கின்றேன். இப்ப என்னுடைய தலைப்பு இலக்கியங்கள் காட்டும் தந்தையர். முதல்ல இப்படி ஆரம்பிப்போம். சங்க இலக்கியங்களில் தந்தையர். ஏன்னா சங்க தமிழ் தானே முந்தைய தமிழ். நமக்கு ஆதாரங்கள் கிடைக்கின்ற, இலக்கிய ஆதாரங்கள் கிடைக்கின்ற ஒரு ஆவணங்கள் சங்க இலக்கியங்கள் தான்.
சங்க இலக்கியங்கள் தாயை பற்றி மிகுதியாக பேசுகின்றன. இன்னும் சொல்ல போனால் அகப்பாடல்கள் அனைத்துமே பெண்களுடைய ராஜ்யமாக இருக்கிறது. அதுல நற்றாய் வருவாள், தோழி வருவாள். இப்படி பெண்களுடைய அந்த பங்குதான் பெரிதாக இருக்கிறது. தந்தை என்பவர் அங்கும் இங்கும் வந்து போவராகத்தான் இருப்பார். ஆனாலும் அவருடைய பங்கு சரியாக எழுதப்படவில்லையோ அல்லது தந்தையினுடைய அந்த பணிகள் எல்லாம் சரியாக தொகுக்கப்படவில்லையோ என்றுதான் தோன்றுகிறது. இப்போ ஒரு அன்பு தந்தையை அகநானூறு காட்டுகிறது. இப்ப சங்க இலக்கியங்களில் தந்தையர், தாய்க்கு மட்டுமா மகள் மீது அன்பு இருக்கும், தந்தைக்கும் ரொம்ப அன்பு இருக்கும். என்ன, தாய் வெளியே காட்டிக்கொள்வாள், தந்தையால் வெளியே காட்டிக்கொள்ள முடியாது அல்லது வெளியே காட்டிக்கொள்ள தெரியாது. ஒரு சின்ன குழந்தை தரையிலே நடந்து போகிறது, அங்கும் இங்கும் அலைகிறது. அதனுடைய பாதங்கள் பஞ்சு போல இருக்கின்றன. தாமரை பூ போல நடந்தாலே சிவக்கின்ற மெல்லடி. அந்த குழந்தையை பார்த்து தந்தை சொல்கின்றான், எந்தையும் நிலன் உறப்பெறான் சீரடி சிவப்ப எவன் இல குறுமகள் இயங்குதி என்னும் அகநானூறு ஒரு 12வது பாடல். அப்படின்னா மகள் தந்தையினுடைய பெருமையை தன்னுடைய தோழி கிட்ட சொல்றா. அப்பா, என்னுடைய அப்பா எப்படி தெரியுமா, எந்தையும் நான் நிலன் உறப்பெறான், நான் சின்ன வயதுல அந்த தரையில என்னுடைய கால் ஊன்றி நடந்தாலே அவனுடைய மனம் அப்படியே துடி துடிக்கும், மனம் நொந்து என்னை அதட்டுவான். சீரடி சிவப்ப எவன் இல, நீ நடப்பதை பார்த்தால் என்னுடைய மனம் பொறுக்கவில்லை. அடி என் சின்ன மகளே, செல்ல மகளே, உன் சிறிய அடி சிவக்க எதற்காக அங்கும் இங்கும் திரிகின்றாய் என அதட்டுவான் என்று தன்னுடைய தந்தையின் பெருமையை தோழியிடம் கூறுவதாக அகநானூறு ஒரு பாடல் காட்டுகிறது. மெல்லடி சிவப்பு, அதாவது பஞ்சன சிவக்கும் மெல்லடி என்று இலக்கியங்களில் வருகின்றன. அது ஒரு கற்பனை தான். பஞ்சுன்னு சொன்னாவே, ஏன்னா செம்பஞ்சு குழம்பை தோழியர் தலைவிக்கு அழகு செய்வதற்காக அந்த செம்பஞ்சு குழம்பிலே பஞ்சை நனைத்து மேலே அணி செய்யும் போது அப்படியே அந்த பஞ்சினுடைய மென்மையையும் அந்த குளிர்ச்சியுமே அந்த பாதம் தாங்காதாம். அப்படிப்பட்ட பாதம். அதை சிறு வயதிலேயே இன்னும் எப்படி இருந்திருக்கும், வளர்ந்த பிறகு பருவ வயது எய்திய பிறகு பஞ்சு செம்பஞ்சு குழம்பால் அவளுக்கு பாதத்திலே அணி செய்கிறார்கள். ஆனால் அது சிறு குறு மகளாக இருக்கும்போது அந்த பஞ்சு போன்ற அந்த பாதம் எப்படி இருக்கும், அது மண் என்ற அந்த கடினமான தரையிலே பதித்து நடக்கும் போது தந்தையினுடைய மனம் வருந்துகிறது என்று அகநானூறு காட்டும் போது தந்தையின் பாசம் எத்தகையது, எவ்வளவு உண்மையானது என்பது நமக்கு தெரிகிறது. அடுத்து பாரி என்ற மன்னன், அவனை பற்றி கபிலர் சொல்லுகின்றார், சங்க பாடலிலே சொல்லுகின்றார். பாரி முல்லைக்கு தேர் கொடுத்தான், பாரி வெறும் கொடை வள்ளல் என்றுதான் தெரியும். ஆனால் அந்த பாரிக்கு 2 மகள்கள் இருந்தனர், அங்கவை சங்கவை என்று. அந்த 2 மகள்களையும் அவர் கண்ணுக்கு கண்ணாக வளர்த்தான். பாரி அந்த மகள்களின் மீது அப்படி ஒரு பாசத்தை வைத்திருந்தான். எப்படியாவது அவர்களுக்கு நல்ல இடத்திலே திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டான். ஆனால் அவனுடைய ஆசை நிறைவேறவில்லை. மூவேந்தர்களும் அவன் மீது அழுக்காறு கொண்டு, அவனுடைய புகழ், ஒரு குறுநில மன்னனுக்கு இவ்வளவு புகழா, சேர சோழ பாண்டியர்களாகிய நாங்கள் இங்கே இவ்வளவு பரந்த நிலத்தை ஆளும் போது ஒரு பரம்பு மலை என்ற ஒரு குறுநிலத்தை ஆளுகின்ற ஒரு பாரிக்கு இவ்வளவு புகழா என்று வஞ்சகமாக அவனை கொன்று விடுகிறார்கள். அந்த பாரி இறந்த பிறகு ஔவையார், கபிலர் போன்ற புலவர்கள் ஓடோடி பாரி மகளை தங்களுக்கு அடைக்கலமாக வைத்து அவர்களை காப்பாற்றுகின்றார்கள். அப்ப அந்த பாரி மகளிர் பாடுவதாக ஒரு பாடல் வருகிறது. ஒரு பௌர்ணமி நாளில் ஔவையாருடைய வீட்டின் உள்ளே இருந்து வெளியே பார்க்கிறார்கள், முழு நிலவு தெரிகிறது. ஆனால் அன்றைக்கு போன பௌர்ணமி நாளில் அரண்மனை உப்பரிகையில் இருந்து அந்த நிலவை பார்த்தார்கள். அதே பௌர்ணமி, அன்று வந்ததும் அதே நிலா, இன்று வந்ததும் இதே நிலா என்ற திரைப்பட பாடலை கேட்டிருப்பீர்கள் அல்லவா? அற்றை திங்கள் அவ்வெண் நிலவில் இற்றை திங்கள்
அப்படி என்ற அந்த பாடல். அற்றை திங்கள் அவ்வெண் நிலவில் எந்தையும் உடையோம். அன்றைய பௌர்ணமி, அரண்மனை வாசம், அறுசுவை உணவு, ஆரவாரிக்கின்ற மக்கள் கூட்டம், என்னை சுற்றி, எங்களை சுற்றி எத்தனையோ பணிப்பெண்கள். இன்று என்று அதே பௌர்ணமி, இன்றைய பௌர்ணமி, குடிசை வீடு, சாப்பிடுவதற்கு பழம், கஞ்சி, நாங்களே எங்களுக்கு பணிப்பெண்கள், யாரும் இல்லை. அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில் எந்தையும் உடையோ. போன பௌர்ணமியில என் தந்தை இருந்தார். போன பௌர்ணமியில எம் குன்றம், என்னுடைய பரம்பு நாடு பிறர் கொள்வதற்கு அவர்களுக்கு வலிமை இல்லை. பகைவர்கள் எங்களுடைய நாட்டிலே உள்ளே புக முடியாது. ஆனால் என் தந்தையை மூவேந்தர்கள் வஞ்சகமாக கொன்று விட்டார்கள். இன்றைக்கு அதே பௌர்ணமி, இற்றை திங்கள் இவ்வெண்ணிலவில் வெள்நெறி முரசின் வேந்தர் எம் குன்றம் கொண்டார். யாம் எந்தையும் இளமே. எங்களுடைய குன்றத்தை அந்த 3 வேந்தர்கள் வஞ்சகமாக கைப்பற்றி கொண்டார்கள். ஆனால் எங்களுக்கு அவையெல்லாம் ஒரு பொருட்டல்ல. என் தந்தை இலையே, யாம் எந்தையும் இளமே என்று புலம்பும் போது பாரியினுடைய அன்பும், அந்த மக்கள், பாரியினுடைய மகளிர் அங்கவை சங்கவை தான் தந்தையாகிய பாரி மீது எத்தகைய அன்பு வைத்திருக்கிறார்கள் என்பதையும் புரிகிறது. அப்படி இதை கபிலர் பாடுகின்றார். இந்த கொடுமையை கபிலர் பாடுகின்றார். அந்த பாடல் அவர்களே பாடியது, பாரி மகளிர் பாடியது. இதை கபிலர் பாடுகின்றார். ஒரு சங்க பாடலிலே கபிலர் பாடுகின்றார். என்ன என்றால், மை மீன் புகையினும் தூமம் தோன்றினும் தென்திசை மருங்கின் வெள்ளி ஓடினும். அதாவது சனிக்கோள் புகைந்து போனாலும், வானத்திலே வால் நட்சத்திரம் தோன்றினாலும், வெள்ளி என்ற கிரகம் வடதிசையில் செல்லாது தென் திசையில் ஓடினாலும் நாட்டிலே வறுமை வரும், அரசனுக்கு தீங்கு வரும் என்று சொல்லுவார்கள். ஆனால் பரம்பு மலையில் மட்டும் அது நிகழாது. மற்ற இடங்களில் நிகழும். பரம்பு மலையில் இவையெல்லாம் இயற்கை உட்பாதங்கள் நிகழ்ந்தாலும் பரம்பு மலையில் அது நிகழாது. ஏனென்றால் பாரி என்ற மன்னன் அங்கே ஆண்டு கொண்டிருக்கின்றான். அது மட்டுமல்ல, உலகெங்கிலும் வறுமை வந்தாலும் மனைத்தலை மகவை ஈன்ற அமர்க்கன் ஆமா நெடுநிறை நன்புல் ஆற வயல் அகம் நிறைய புதல் பூ மலர. வயலெங்கும் மருத பூக்கள் மலர்ந்து கிடக்கும். பசு கூட்டம் பால் சொரியும், தன் கன்றுகளுக்கு பாலை கொடுக்கும். அப்படி செழித்த என் நாடு இன்று அவன் இல்லை. அந்த நாடு முன்பு எப்படி இருந்தது? பாசிலை முல்லை முகுக்கும் ஆய்த்துடி அறிவையர் தந்தை நாடே. இங்கேயும் ஒரு தந்தை நாடு. இதுதான் பாரதியாருக்கு ஊக்கம் தந்த வரி. ஏனென்றால் அங்கவை சங்கவை என்ற 2 மக்களுக்கு, 2 மகள்களுக்கு தந்தையாகிய பாரி அந்த மகள்களுக்கு தந்தையாகிய பரம்பு மலையை ஆண்ட பாரி நாடு என்பதால் எப்போதும் அந்த நாட்டிலே வளம் கொழிக்கும், வயல்களில் பூ பூக்கும், பசுக்கள் பாலை சொரியும், இயற்கை உட்பாதங்கள் எதுவுமே நிகழாது என்று ஆய்தொடி அறிவையர் தந்தை நாடே என்று கபிலர் பாடுகின்றார். இந்த தந்தையர் நாடென்ற போதினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்ற இந்த பாரதியாருடைய வரிக்கு இதுதான் மூல வரியாக இருப்பதை நாம் உணர்கின்றோம். அப்படி இந்த பாரி மகளிருக்கும் பாரிக்கும் உள்ள பாசம் சங்க இலக்கிய பாடலில் கபிலர், இந்த பாடல் புறநானூற்றில் வருகின்ற ஒரு பாடல். இதை கபிலர் சிறப்பாக எடுத்து காட்டுகின்றார். இன்னொரு சங்ககால தந்தையை பற்றி ஒரு செய்தி வருகிறது. அதாவது ஒரு சங்ககால தந்தை தன் அருமை மகளின் உயிர் காக்க எவற்றையெல்லாம் கொடுக்க முன்வந்தான் என்பதை நாம் பார்க்கலாம். நன்னன் என்பவன் பூழி நாட்டை ஆண்ட ஒரு சிற்றரசன். அவனது தோட்டத்து மாமரத்தில் இருந்த மாங்கனி ஒன்று அருகே ஓடிய வாய்க்காலில் ஒரு நாள் விழுந்து மிதந்து வந்தது.
அப்போது இளம் சிறுமி ஒருத்தி அந்த மாங்காயை எடுத்து உண்டு விட்டாள். இதனை அறிந்த அந்த நன்னன் அவளுக்கு மரண தண்டனை விதிக்கிறான். இப்படி கொடுங்கோன்மை மிக்க அரசர்களும் அந்த காலத்தில் இருந்திருக்கிறார்கள். சான்றோர் பலர் தடுக்கின்றனர். இது ரொம்ப அநீதி. அது இயற்கையாகவே அந்த வாய்க்காலில் விழுந்து வந்தது. தானாக விழுந்த அந்த மாங்கனி. அந்த சிறுமி அதை அடிக்கவில்லை. அதை பறிக்க வேண்டும் என்று அவள் நினைக்கவில்லை. அதை அவள் விளையாட்டாக எடுத்து உண்டு விட்டால் அதற்காக அந்த சிறுமிக்கு மரண தண்டனையா என்று புலவர்களும் ஆன்றோர்களும் அமைச்சர்களும் தடுக்கின்றார்கள். ஆனால் கொடுங்கோன்மை மிக்க அந்த மனம் கோணலான அந்த மன்னன் அவளுக்கு மரண தண்டனை விதிக்கின்றார். இதனை அறிந்த அவனது தந்தை ஓடோடி வருகின்றாள். ஓடோடி வந்து மன்னிப்பு கேட்கிறான். அவன் என்ன செய்யறான்? அவன் ஒரு பெரிய செல்வந்தன். 81 ஆண் யானைகளை ஆண் யானைகளை அரசனுக்கு காணிக்கையாக தருவதாக சொல்கின்றான். அது மட்டுமல்ல, அந்த பெண்ணினுடைய நிறை அளவுக்கு பொன்னால் செய்த ஒரு பாவையை, ஒரு பொம்மையை தருவதாகவும் கெஞ்சி கேட்கிறான். அதற்கும் அந்த மன்னன் உடன்படவில்லை. அவன் பெயர் நன்னன். அந்த கொலைகார நன்னன் சிறு பெண் என்றும் பாராது அவளுக்கு ஈவு இரக்கமின்றி மரண தண்டனை விதிக்கின்றான். அதை பரணர் பாடுகின்றார். குறுந்தொகையில் பரணர் பாடுகின்றார். மன்னிய சென்ற ஒள்நுதல் அறிவை புனல்தரு பசுங்காய் தின்றதன் தப்பார்க்கு. காற்றிலே அந்த மணல் மேடு காற்றிலே அலையும் போது எப்படி வரி வரியாக நம் கண்ணுக்கு தெரியுமோ அதுபோல நெளியான கூந்தலை உடைய அந்த சிறு பெண் புனல்தரு பசுங்காய் தின்றதற்கு, காற்றிலே அடித்து கொண்டு விழுந்து வாய்க்கால் வழியே ஓடிய அந்த பசிய மாங்காயை தின்றதற்கு 9 களிற்றோடு. 9 என்றால் 81 ஆண் யானைகளும் 9 81 ஆண் யானைகளும் களிற்றோடு அவள் நிறை பொன்சை பாவை கொடுப்பவும் அந்த நன்னன் கொள்ளான். அதனாலதான் அவனுக்கு இலக்கியங்கள்ல அந்த நன்னனை குறிக்கும் போது பெண் கொலை புரிந்த நன்னன் என்று குறிப்பிடப்படுகின்றார். இப்படி மகன்கள் மீது பாசம் கொண்ட தந்தையர் பலரை சங்க இலக்கியம் காட்டுகிறது. இன்னொரு சங்க இலக்கியம் ரொம்ப சுவையாக இருக்கிறது. அவன் ரொம்ப பிள்ளை பாசம் மிக்க ஒரு தலைவன். குழந்தையின் மீது அவனுக்கு ஒரு ஆண் மகவு பிறந்தது. சிறு குழந்தை. அவன் நடைபயில்வதற்கு முன்பு அந்த குழந்தையை விட்டு பிரிந்து போருக்காக அந்த தலைவன் வெளியே சென்று விடுகின்றான். நீண்ட மாதங்கள் நடந்த போர். அந்த போர் முடிந்தவுடன் அவனுக்கு தன்னுடைய மகனின் மீது நினைவு வருகிறது. மகனினுடைய அந்த உருவம் நினைவுக்கு வருகிறது. அதனால தன்னுடைய தேர்ப்பாகனை விரைந்து செல், போர் முடிந்து விட்டது, நான் வந்த காரியம் சிறப்பாக முடிந்து விட்டது, என் அரசன் வெற்றியை பெற்று விட்டான், இனிமேல் எனக்கு மகிழ்ச்சி தான். இப்போது நான் விரைந்து சென்று என்னுடைய மகவை நான் காண வேண்டும். நான் இந்த போருக்கு வரும்போது என் மகன் நடைபயில அறியான், ஆனால் நடக்கும் தருவாயில் இருந்தான். இந்நேரம் அவன் நடந்திருக்கும் போது என்னுடைய மனைவி ஓடோடி சென்று அவனுடைய அழகை கண்டு ரசித்திருப்பாள். அப்போது அவன் இடையிலே அணிந்திருக்கின்ற அந்த அரைஞான், கழுத்திலே அணிந்திருக்கின்ற பொன் அணிகள், கைகளிலே போட்டிருக்கின்ற வளையல்கள், கால்களில் சிலம்பு கொஞ்ச கைவளை குலுங்க முத்து மாலைகள் அசைய அவன் நடைபயிலும் போது என் மனைவியின் உடலும் உள்ளமும் பூரித்திருக்கும். ஐயோ, இந்த காட்சியை நான் காணவில்லையே. இப்போது அவன் இன்னும் நடந்து கொண்டுதான் இருப்பான். அப்படி அவன் நடந்து செல்லும் போது விழ பார்த்திருப்பான். என் மனைவி ஓடோடி சென்று மகனே விழுந்து விடாதே என்று தாங்கி இருப்பாள். எனக்கு அந்த பாக்கியம் கிட்டவில்லையே. நீ வேகமாக சென்றால் என் மகன் நடக்கின்ற அந்த அழகை நான் காண வேண்டும். ஏனென்றால் இப்போதே மாலை ஆகிவிட்டது. இரவு வந்து விட்டால் என் மகன் உறங்கி விடுவான். உறங்கினால் மறுநாள் நாளை பார்த்து கொள்ளலாம். ஆனாலும் இப்போதே நான் போகும்போதே அவன் விழித்துக் கொண்டிருக்க வேண்டும்
இரவு வருவதற்குள் நீ என்னுடைய இல்லம் நோக்கி விரைவாயாக என்று அந்த தேர்ப்பாகன் சொல்வதாக ஒரு அழகான ஒரு சங்கப்பாடல் நமக்கு கிடைக்கிறது. செல்க பாக அந்த பாடலை சொல்கின்றேன். செல்க பாக நின் செய்வினை நெடுந்தேர் விருந்து விருப்புறும் பெருந்தோள் குறுமகள் மின்னொளிர் அவிரிழை நன்னகர் விளங்க நடைநாள் செய்த நவிலா சீரடி பூங்கண் புதல்வன் தூங்குவையின் ஒல்கி வந்தீக எந்தை என்னும் அந்தீங்கிழவி கேட்க நாமே என்று அற்புதமாக அந்த பாடலை நற்றினை நமக்கு தந்திருக்கிறது. அந்த அப்படி சிறப்பாக அந்த போர் முடிந்தவுடன் மனைவியை கூட காண அவன் விழையவில்லை. தன்னுடைய அழகு மகனை காண வேண்டும் என்று துடிக்கின்ற அந்த ஒரு தந்தையை அந்த சங்கப்பாடல் நமக்கு காட்டுகிறது. இப்படி சங்க இலக்கியங்கள் குழந்தை பாசம் மிக்க பல தந்தையரை நமக்கு காட்டுகிறது. அடுத்து இன்னொரு செய்தி, சங்க காலத்துல தங்களுடைய மகளை மன்னர்களுக்கு மனம் முடித்து தர மறுக்கும் மன்னர்களும் இருப்பதை நாம் காணலாம். உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பெண் கேட்டா கொடுக்க வேண்டியதானே, கேட்பவர்கள் மன்னர்கள் தான். ஒரு அரசன் இருக்கின்றான், அவனுக்கு ஒரு அழகான மகள் இருக்கிறார் என்றால் பக்கத்து நாட்டில் உள்ள அரசர்கள், மற்ற சிற்றரசர்கள், மூவேந்தர்கள் யாராக இருந்தாலும் பெண் கேட்பது அந்த கால வழக்கம். ஆனா அதற்கு மறுத்து அந்த கேட்கின்ற மன்னர்களோடு போரிட்டு உயிர் துறந்த தந்தைமார்களும் இருந்திருக்கிறார்கள். இது மகட்கொடை மகற்பார் காஞ்சி என்ற ஒரு துறையில் வருகின்ற பாடல். இப்படி இதுல 20 பாடல்கள் இருக்கின்றன. ஏன் மறுக்கிறார்கள்? அதுதான் ஒரு முக்கியமான கேள்வி. தனது மகளை பெண் கேட்டு வரும் மன்னனுக்கு அவர்கள் சிறந்த நற்குணங்கள் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அதுதானே ஒரு தந்தைக்கு அழகு. யார் வந்து கேட்டாலும் தன்னுடைய புதல்வியை மனம் முடித்து கொடுப்பது ஒரு நல்ல தந்தைக்கு அழகா? அவனுடைய பின்புலம் என்ன, அவனுடைய பெற்றோர்கள் எப்படி, அவன் எந்த நாட்டில் வசிக்கிறான், அவன் எப்படிப்பட்டவன், எத்தகைய குணங்களை உடையவன் என்றெல்லாம் ஆராய்ந்து பார்த்த பிறகேதான் மன்னர்களாக இருந்தாலும் தங்களுடைய மகள்களை மனம் முடித்து தந்திருக்கிறார்கள். அப்படி மன்னர்கள் மனம் கேட்டு வருகின்ற மணமகனுக்கு 8 வகையான ஒழுக்கங்கள் இருக்கின்றனவா என்று பார்த்திருக்கின்றனர். அது என்னன்னா, இளமையும் வனப்பும் இல்லொடு வரவும் என்ற ஒரு பாடல்ல அன்றைய தந்தையரான மன்னர்கள் மனம் கேட்டு வரும் மணாளர்கள், மாப்பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? முதல்ல இளமை இருக்கணும். அவன் ஒத்த வயதினை உடையவனா, இளமை அவனிடம் இருக்கிறதா? அடுத்து அழகு, பார்ப்பதற்கு அவன் அழகானவனாக இருக்கின்றானா? அவனுடைய குடி எப்படி, குடிப்பெருமை, அவனுடைய செல்வ வளம் எப்படி, அவன் வீரனா, அவனுடைய படிப்பு எப்படி, அவன் எதற்கெடுத்தாலும் போர் செய்பவனா அல்லது அமைதியை விரும்புவனா? அதுதான் ரொம்ப முக்கியமான செய்தி. ஏனென்றால் மகள் விதவையாகி விடுவாளே போர் செய்கின்ற மன்னனுக்கு திருமணம் செய்து கொடுத்தால். அவனுடைய நுண்ணறிவு, அதாவது இளமை, அழகு, குடிப்பெருமை, செல்வம், அஞ்சா நெஞ்சம், கல்வி, தாம் வாழும் தேசத்தில் அமைதியை விரும்புகின்ற போக்கு, குற்றமில்லா நுண்ணறிவு ஆகிய 8 தகுதிகளையும் பார்த்தே அந்த கால அரசர்கள் தங்கள் மகள்களை மனம் கேட்டு வரும் மணாளர்களுக்கு மனம் முடித்து தந்திருக்கின்றனர். அப்படி அந்த 8 ஒழுக்கங்களும் பெண் கேட்டு வரும் மன்னனுக்கு இல்லாத பட்சத்தில் பெண் கொடுக்க மறுத்திருக்கிறார்கள். அதுதான் முக்கியமான செய்தி. ஆனா அந்த மன்னர்கள் விடுவார்களா? இவர்களுக்கு எதிராக பெண் கேட்டு வந்த மன்னன் போர் புரிவான். இவர்களும் அஞ்சா நெஞ்சத்தோடு போராடி தமது மகள்களுக்காக மடிந்தும் போயிருக்கிறார்கள். இப்படி சங்ககால தந்தைகள், சங்ககால மன்னர்கள், சங்ககால குடிமக்கள் தங்களுடைய புதல்வர்களுக்காக, தங்களுடைய புதல்விகளுக்காக
உடல், பொருள், ஆவி அனைத்தையும் தந்திருக்கின்றார்கள். பெரிய தியாகிகளாக வாழ்ந்திருக்கிறார்கள். பொன்முடியார் சங்ககால புலவர். அவர் சொல்றாரு, ஈன்று புறந்தருதல் என் தலைக்கடனே. அவர் ஒரு தந்தை என்ற நிலையிலே அவர் பேசுகின்றார். ஒரு தந்தையினுடைய கடமையை இதை விட சிறப்பா சொல்ல முடியாது. ஈன்று புறம் தருதல் என் தலைக்கடனே. குழந்தையை பெற்றெடுத்து தாய் பெற்றெடுக்கின்றாள், ஆனால் அதற்கு காரணமாக தந்தை தான் இருக்கின்றார். அவனை புறம் தருதல் என்றால் வெளியே அனுப்புதல் என்ற பொருள் அல்ல. பள்ளி சமூகம் என்ற புறம், வெளியே இருக்கின்ற சமூகத்திற்கு, சமூகம்னு வச்சுக்கணும். வீடு, சமூகம், 2 நிலைகள்ல ஒரு தனி மனித வாழ்க்கை தொடங்குகிறது. ஒரு மனிதன் தனி மனிதன் அல்லன், அவன் வீட்டிலேதான் அவனுடைய வாழ்க்கை தொடங்குகிறது. அவன் பெற்றோர்களால் உருவாக்கப்பட்டு அவர்களால் வடிவமைக்கப்பட்டு அவன் சமூகத்திற்கு அர்ப்பணிக்கப்படுகின்றான். அதிலே முக்கிய பங்கு ஆசிரியருக்கு உண்டு. பிறகு அவன் அந்த நாட்டினுடைய நல்ல குடிமகனாக அல்லது நல்ல அரசனாக, தலைவனாக உயர்ந்து நாட்டுக்கு சேவை செய்து அவனும் குடும்ப வாழ்க்கையில் புகுந்து நல்ல குடிமக்களை இந்த நாட்டுக்கு அர்ப்பணிக்கின்றான். இதுதான் நம்முடைய இந்திய குடும்ப வாழ்க்கை காட்டுகின்ற மிகப்பெரிய தத்துவம், அதிலும் குறிப்பாக தமிழர் பண்பாடு. அதனால பொன்முடியார் என்ற அந்த புலவர் தந்தை என்ற நிலையில் இருந்து பேசுகின்றார். இன்று புறம் தருதல் என் தலை கடனே. எல்லா கடமையோட அதுதான் என்னுடைய தலையாய கடமை. கடன்னு சொல்ல, கடமை சொல்றாரு. கடமைகள் பல இருக்கும், ஆனால் என்னுடைய தலைமையான கடமை என்னுடைய குழந்தையை சிறந்த குடிமகனாக இந்த சமூகத்திற்கு அர்ப்பணிப்பது. எப்படி? சான்றோல் ஆக்குதல் தந்தைக்கு கடனே. அப்படியே நான் பிறந்த மேனிக்கு, அதாவது பிறந்த போது என்ன அறிவு இருந்ததோ அந்த அறிவோடு நான் என் குழந்தையை இந்த சமூகத்தில் ஒப்படைக்கவில்லை. சான்றோனாக்கி நான் இந்த சமூகத்திற்கு நான் அர்ப்பணித்திருக்கிறேன். இனிமேல் அவன் போர் புரிவது, ஆயுதங்களை பெறுவது கொல்லருக்கு கடனே. அப்படி என்றால் என்ன? அது அரசனுக்கு தான் அவனை வாழ வைப்பது, அவனுடைய வாழ்க்கை வசதிகளை ஏற்ற ஒரு அரசன் குடிமக்களுடைய நல்வாழ்க்கைக்கு உடை, 3 முக்கியமான ஒரு அரசனுடைய கடமை முதல்ல உணவு, உடை, உறையுள். இது 3 இருந்தாவே ஒரு சிறந்த நாடு. எல்லா குடிமக்களுக்கும் உணவு இருக்கணும், அடுத்து அணிவதற்கு உடை இருக்கணும், அடுத்து வசிப்பதற்கு உறையுள் இருக்கணும். 3 ஊன்னு சொல்லுவாங்க. உணவு, உடை, உறையுள். அது அரசருக்கு கடன். ஆனால் சான்றோனாக்கி ஈன்று புறந்தலை கடுதன் தந்தைக்கு கடனே என்று இந்த தமிழ் பண்பாட்டினுடைய உச்ச கருத்தாக, ஒரு தந்தையினுடைய கடமையாக வரையறுத்து கூறுகின்றார் பொன்முடியார். இந்த அளவில் தான் சங்க காலத்திலிருந்து இன்றைய தந்தை வரை எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உறுதியா சொல்ல முடியும். காலங்கள் மாறலாம், கருத்துகள் மாறலாம். சூரியன் கூட ஒரு நாள் மேற்கே உதிக்கலாம். ஆனா இந்த தந்தைக்கு விடப்பட்ட கடமைகள் ஒரு நாளும் மாறாது. அந்த உலகம் தோன்றிய நாள் முதல் இந்த உலகம் இன்னும் எத்தனை ஊழி இருக்குமோ யாருக்கும் தெரியாது. அதுவரை தந்தை என்ற பாத்திரம் இதைத்தான் செய்யும். இன்று புறந்தலை தரும், சான்றோனாக்கும், அவனை வையத்துள் வாழ்வாங்கு வாழ வைக்கும். தான் எதையும் அனுபவிக்காது. மகன் சிறப்பாக, மகள் சிறப்பாக வாழ்வதை பார்த்து பார்த்து பூரிக்கும். ஆனால் என்ன? அதை வெளியிலே காட்டிக்கொள்ள தெரியாது. இதுதான் சங்க காலத்திலிருந்து இந்த காலத்தில் வரை நடக்கின்ற தந்தையை பற்றிய ஒரு முக்கிய பின்புலம். வள்ளுவர் என்ன சொல்றாரு? இப்ப நீதிநெறி காலத்துக்கு வந்துட்டேன். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள் எனும் சொல். மகன் தந்தைக்கு ஒரு சிறப்பு செய்ய வேண்டும் என்றால் இவனை பெறுவதற்கு இவன் தந்தை என்ன தவம் செய்திருப்பானோ என்ற அளவுக்கு அவனை உருவாக்க வேண்டும். எல்லா தந்தையரும் அப்படிதான். தங்களுடைய வாழ்க்கை மோசமானதாக இருந்தாலும், தாங்கள் ஒழுக்கம், பண்பாடு, வாழ்க்கை நெறியில் தவறி போவர்களாக இருந்தாலும், தாங்கள் பெற்றெடுத்த குழந்தை சிறந்தவனாக, வையம் புகழும் சான்றோனாக, அல்லது இந்த உலகை தாங்கும் மன்னனாக, கல்வி கேள்விகளில் சிறந்தவனாக அவன் விளங்க வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு தந்தையும் கனவு கொண்டிருக்கின்றார். அததான் வள்ளுவர் சொல்கின்றார், மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும்.
இது கண்ணதாசனுடைய பாடல். இதுதான் ஒவ்வொரு தந்தையின் கனவு. அதத்தான் வள்ளுவர் அந்த காலத்திலேயே சொன்னார். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொள் எனும் சொல். இப்படி மகன் தந்தைக்கு செய்யும் உதவி ஆதனில் இவனுடைய பெற்றோர் இப்படிப்பட்ட மகனை பெறுவதற்கு என்ன தவம் செய்தனரோ என மற்றவர் பெருமைப்படும் விதம் இருக்க வேண்டும் என்கின்றார் வள்ளுவர். அன்றைய தந்தையர் அப்படித்தான் இருந்தனர். இன்றைய தந்தையர் அப்படி இருக்கின்றனரா என்று கேட்டால் எல்லா தந்தையரும் இன்றும் இப்படித்தான் இருக்கின்றார் என்று என்னால் அடித்து சொல்ல முடியும். சங்க இலக்கியங்களை பற்றி சொன்னேன். சங்க இலக்கியங்களில் தந்தையர், திருக்குறள் நீதி நூலில் தந்தையர், இப்ப நாலடியார் என்னும் நீதி நூலில் தந்தையை பற்றி வருகின்ற சில செய்தியை சொல்லுகின்றேன். தந்தை தான் கல்வியை மகனுக்கு கற்பிப்பவன் என்று பழங்காலத்திலிருந்தே சொல்லப்பட்டு வருகின்ற ஒரு செய்தி. ஏன்னா கல்விக்கு தந்தை தான் பொறுப்பு. அதை படிக்காத, தந்தை சொல்லை கேளாமல் படிக்காத ஒரு மகனை பற்றி நாலடியார் ஒரு பாடலில் சொல்கிறது. கல்லென்று தந்தை கழற, எப்பா படிடா படிடா படிடான்னு தந்தை சொன்னார். ஆனா அந்த மகன் அதை கேட்கவே இல்லை. கல்லென்று படி என்று தந்தை கழறனா இந்த இடத்துல கூற, அதனை ஓர் சொல்லென்று கொள்ளாது இகழ்ந்தவன். இதெல்லாம் ஒரு பேச்சா? நீங்க படின்னு சொன்னா நீங்க படிங்க, நான் ஏன் படிக்கிறேன்னு சொல்லி ஒருவன் படிக்காமல் இருந்தான். ஆனால் வயது ஏற ஏற அவன் கல்லாது முழு மூடனாகி விட்டான். அதை அறியாது ஒரு சிலர் அவன் முன் இதை படி. அந்த காலத்துல எல்லோரும் கல்வி அறிவு இல்லாதவர்கள் தான். ஏன் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு கிராமங்கள்ல கடிதம் வந்தால், ஒரு வீட்டுக்கு கடிதம் வந்தால் அதை அந்த வீட்டில் உள்ள பலரும் படிக்காதவர்களாக இருப்பார்கள். பக்கத்துல யாராவது படித்தவர் இருந்தால் அவரிடம் கொடுத்து அதை படித்து காட்ட சொல்லுவார்கள். அதை போல இவன் கல்லாதவன் என்று அறியாமல் யாரோ ஒரு சிலர் ஒரு ஓலையை கொடுத்து இதை கொஞ்சம் படி என்று சொல்ல இவன் அதை தவறாக புரிந்து கொள்கிறான். படின்னு சொன்னா கல், அதாவது ரீட் அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. ஆனா படினா இன்னொரு பொருள், கீழ்ப்படிதல். எனக்கு நீ அடங்குன்னு அர்த்தம். இவனுக்கு கோபம் வருது. ஏனென்றால் இவன் கல்லாத மூடன் தானே. ஓ, யாரை பார்த்து உனக்கு கீழ்ப்படி என்று சொல்கின்றாய் என்று அவனை கோல் கொண்டு அடித்து விடுகின்றான். இப்படி எவ்வளவு அவமானம் ஏற்படுகிறது என்பதை தந்தை சொல் கேளாத ஒரு மகனை பற்றி நாலடியார் காட்டுகிறது. கல்லென்று தந்தை கழற அதனை ஓர் சொல்லென்று கொள்ளாது இகழ்ந்தவன், அதனை ஓர் சொல்லென்று கொள்ளாது இகழ்ந்தவன் மெல்ல எழுத்தோலை பல்லார் முன் நீட்ட விழியா வழுக்கோலை கொண்டு விடும். இப்படி கல்லாத ஒரு மகனை காட்டி அந்த கல்வியை கற்க முழு பொறுப்பும் அந்த மகனுக்கு இருக்க, தந்தை சொல் கேட்டு அந்த கல்வியை கற்க முழு பொறுப்பும் அவனுக்கு இருக்கும். தந்தை சொல் கேளாதால் அவன் பட்ட அவமானத்தை நாலடியார் சொல்கிறது. அப்ப கல்வி, தந்தையோடு கல்வி போம் என்ற ஒரு பழமொழியை நினைத்து பாருங்கள். ஏன் அப்படி சொன்னது? ஏன் அந்த பழமொழி வந்தது? ஏனென்றால் ஒரு குடும்பத்தை தாங்குபவன், இப்ப எல்லோரும் 2 பேரும் வேலைக்கு செல்கிறார்கள். ஆனா பழங்காலத்துல குடும்ப தலைவனாக இருப்பவன் மட்டுமே பொருளீட்டி வருமானத்தை பெருக்கிக் கொள்பவனாக இருப்பான். இளமையிலேயே தந்தை இறந்து விட்டால் அந்த குடும்பம் தத்தளித்து விடும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு யார் பணம் செய்து படிக்க வைப்பார்கள்? எல்லோருடைய கல்வியும் தடைபட்டு விடும். சோறு யார் வேணாலும் போடலாம், ஆனா பணம் செலவு செய்து அந்த குழந்தைகளை யார் படிக்க வைப்பார்கள்? அதனாலதான் தந்தையோடு கல்வி போம் என்று வந்தது. நாலடியார் அதனைத்தான் காட்டுகிறது. இப்படி நம்முடைய கல்விக்கு ஆதாரமாக வாழ்க்கையில எது வேணாலும் இல்லாம இருக்கலாம். வறுமையில் வாடி இருக்கலாம், பசியில் துவண்டு இருக்கலாம், வாழ்க்கை வசதிகள் இல்லாமல் மெலிந்து இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு கல்வி என்ற ஒன்று மட்டும் கிடைத்து விட்டால் அவர்கள்தான் இன்றைக்கு பில் கேட்ஸாக, உலக பணக்காரர்களாக உயர்ந்து நிற்கிறார்கள். ஏனென்றால் கல்வி கற்றிருக்கிறார்கள். அதற்கு காரணம் அவருடைய தந்தை. அதனாலதான் தந்தையோடு கல்வி போம் என்று வந்தது.
இன்னொரு நாலடியார் 367வது பாடல் ஒன்று சொல்கிறது. 400 பாடலுங்க நாலடியார்ல. அதுல 367வது பாடல் சொல்கிறது, தந்தையினுடைய குணம்தான் மகனுக்கு வருமா. எவ்வளவு சிறப்பு பாருங்க. தந்தையை ஒட்டியேதான் அவனுடைய அறிவு அமைகிறதா. அது எப்படின்னா, செந்நெல்லை வயலில் விதைத்தால் அது செந்நெல்லாக மறுபடியும் விளையும். தரம் குறைந்த நெல்லை வயலில் விதைத்தால் அது தரம் குறைந்த நெல்லாகத்தான் விளையுமே தவிர சிறந்த செந்நெல்லாக முளையாது என்பதை இயற்கையோடு ஏய்ந்த இந்த உண்மையை நாலடியார் தந்தையோடு ஏய்த்து கூறுகிறது. செந்நெல்லால் ஆய செழுமுனை மற்றும் அச்செந்நெல்லே ஆகி விளைதலால் அந்நெல் வயல் நிறைய காக்கும் வளைவயல் ஊற மகனறிவு தந்தைக்கு அறிவு. இதுதான் முக்கியமான லைன். மகனறிவு தந்தை அறிவு. நல்ல நெற்களால் உண்டான நல்ல விதைகள் இதற்கு பொருள். நல்ல நெற்களால் உண்டான நல்ல விதைகள் மேலும் செந்நெல்லாக விளைவதால் செந்நெல் வயல்கள் நிறைய விளைந்திருக்கும் வளமான வயல்கள் சூழ்ந்துள்ள நாட்டுக்கு வேந்தனே, தந்தையின் அறிவு போலவே மகனுடைய அறிவும் இருக்கும். நல்ல நெல் விதையினால் நல்ல நெல் விளைவது போல தந்தையினுடைய நல்ல அறிவினால் மகனுக்கு நல்ல அறிவு உண்டாகும் என்பது கருத்து. இப்படி சங்க இலக்கியம், நீதி இலக்கியம் ஆகிய இலக்கியங்களில் தந்தையினுடைய சிறப்பு இவ்வாறு கூறப்படுகிறது. இப்ப அதை பார்த்துட்டோம். அடுத்து இனிமே காப்பியங்களில் தந்தையர் என்ற ஒரு தலைப்பில் சில செய்திகளை பார்ப்போம். காப்பியங்கள்ல முதல் காப்பியம் சிலம்பு தான். சிலம்புல தந்தையர் வருகிறார்கள். மாநாயகன், மாசாத்துவான் என்ற தந்தையர்கள் வருகிறார்கள். கோவலன் கண்ணகியினுடைய தந்தையர். ஆனா அவர்களை பற்றி அதிக செய்தி இல்லை. ஆனாலும் அவர்கள் ஒரு மகளுக்கும் நேர்ந்த துன்பத்தை அறிந்து ஒரு பெற்றோர் தீக்குளிக்கிறார்கள், ஒரு பெற்றோர் துறவியாக மாறிவிடுகிறார்கள். ஆனால் கோவலன் காவிய தலைவனாக இருந்தும் அவன் ஒரு நல்ல தந்தையாக இருக்கிறான் என்பதைத்தான் இங்கு காட்ட விரும்புகின்றேன். ஏன்னா மணிமேகலையும் சிலப்பதிகாரமும் இரட்டை காப்பியங்கள். மணிமேகலை கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த செல்ல மகள். எப்படி அந்த செல்ல மகளை கோவலன் வளர்த்திருக்கிறான் என்பதை மாடலன் சொல்லுகின்றான். மாடலன் கோவலனை சந்தித்து அவனுடைய துன்புறு நிலையை எண்ணி அவன் மாதவியோடு வாழ்ந்த காலத்துல மணிமேகலை பிறந்த போது என்னென்ன சிறப்புகளை மணிமேகலைக்கு செய்தான், அவன் எப்படியெல்லாம் மாதவியோடு வாழ்ந்த போது மணிமேகலையோடு கொஞ்சி தன் அன்பு மகளை பாராட்டினான் என்பதை மாடலன் நினைவுபடுத்துகின்றான். அவளுக்கு பிறந்த நாளை சிறப்பாக, மணிமேகலைக்கு பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடி இருக்கின்றான். பெயர் கூட தன்னுடைய முன்னோர்கள் மரக்களத்தில் பயணம் செய்த போது புயல் காற்றில் சிக்கிக் கொண்ட போது மணிமேகலை என்ற தெய்வம் அவர்களை காப்பாற்றியது. அந்த நன்றியின் கடனாக தன்னுடைய மகளுக்கு மணிமேகலை என்ற பௌத்த தெய்வத்தினுடைய பெயரை கோவலன் வைத்திருக்கின்றார். அவ்வளவு நன்னெறியும் ஞானமும் உடையவனாக இருந்திருக்கின்றார். ஒரு பிறந்த நாளின் போது ஏராளமான வறியவர்களுக்கு பொன்னும் பொருளையும் பரிசாக கொடுத்திருக்கின்றான். அப்போது ஒரு வயது முதிர்ந்த ஒருவன் கோவலன் தன்னுடைய மகள் மணிமேகலைக்கு பிறந்த நாள் கொண்டாடி வருபவர்களுக்கெல்லாம் பொருள்களை தானமாக தருகின்றான் என்பதை அறிந்து கோலை ஊன்றியபடி மெல்ல நடந்து வருகின்றான். அவன் பொருளை எப்படியாவது பெற்றுவிட வேண்டும் என்ற ஏக்க மிகுந்த கண்களோடு நடுங்கும் உடலோடு கோவலனை நோக்கி வந்த போது ஒரு மதம் கொண்ட யானை அந்த முதியவனை அப்படியே பிடித்து தூக்கியது. உடனே பாய்ந்து சென்று கோவலன் அந்த கடக்களிரை அடக்கிய கருணை மறவனாக விளங்கி இருக்கின்றான். தன்னுடைய உயிரை ஒரு பொருட்டாக எண்ணாது அந்த துதிக்கையில் பற்றிய அந்த முதியவனை அப்படியே வளைத்து அந்த துதிக்கையிலிருந்து பிடுங்கி அந்த யானையின் மீது ஏறி அதன் மத்தகத்தை அடக்கி இருக்கின்றான். இதை பிடர்த்தலை இருந்து பெரும் சினம் பிறழா கடக்களிர் அடக்கிய கருணை மறவனாக இருக்கின்றான். அவனை பற்றி 1000
தீய செய்திகளை நாம் சொல்லலாம், அவனை பற்றி 1000 குறைகள் சொல்லலாம். ஆனால் ஒரு நல்ல தந்தையாக, கடக்களிறு அடக்கிய கருணை மறவனாக அவன் இருந்திருக்கிறான் என்பதை சிலம்பு நமக்கு காட்டுகிறது. அடுத்து இன்னொரு செய்தியையும் அவன் சொல்கின்றான். ஒரு ஊரிலே உலவி கொண்டிருக்கின்ற வேலை வெட்டி இல்லாத ஒரு தீயவன் ஒரு பெண்ணை பற்றி, இன்னொருவனுடைய மனைவி, தவறாக ஒரு செய்தியை சொல்லிவிடுகின்றான். பூம்புகாரில ஒரு சதுக்க பூதம் இருந்தது. தீயவர்களை அது அடித்து தம் காலால் மிதித்து புடைத்து தின்றுவிடும். அப்படி இவன் இந்த தீய செயலை செய்ததால் பத்தினியை அவள் பத்தினி அல்லல் என்று அவள் கணவனிடமே அந்த தீயவன் சொல்லிவிடுகின்றான். அதனால அவனை அடித்து துவைத்து பிடித்து தின்க முற்படுகிறது. அப்போது அந்த இளைஞனுடைய தாய் கதறி வருகின்றாள், எனக்கு ஒரே மகன் இவள், எப்படியாவது இவனை விட்டுவிடு என்று அந்த பூதத்திடம் அந்த தாய் கெஞ்சுகின்றாள். ஆனா அந்த பூதம் மறுத்து விடுகிறது. இதை அறிகின்றான் கோவலன். கோவலன் ஓடோடி சென்று, இவனுடைய உயிருக்கு பதிலாக என்னுடைய உயிரை எடுத்துக்கொள். கோவலன் சொல்கின்றான், இவனை விட்டுவிடு, ஒரே தாய்க்கு ஒரு தாய்க்கு ஒரு மகன். ஆனா நரகன் உயிர்க்கு நல் உயிர் கொண்டு பரகதி இழக்கும் பண்பு இங்கு இல்லை, ஒழிகண்ணின் கருத்து என்று அவனை அந்த தீயவனை அடித்து தின்று விடுகிறது. அந்த பூதம் சொல்றதை பாருங்க, நரகன் உயிர்க்கு, இவன் நரகத்துக்கு போகக்கூடியவன். இன்னொரு பொருள் மனிதன். இந்த சாதாரண ஒரு தீய மனிதனுக்காக, கோவலா நீ நல் உயிர், நல்ல ஆத்மா, உன்னை தின்பதால் எனக்கு கிடைக்கக்கூடிய சொர்க்கம் பரகதி என்னை விட்டு போய்விடும், பரகதி இழக்கும் பண்பு எனக்கு இல்லை, ஒழிக நின் கருத்து. இந்த எண்ணத்தை உடனே விட்டுவிடு என்று சொல்லும் போது அவன் எவ்வளவு, கோவலன் எவ்வளவு பெரிய ஒரு இரக்க மனம் கொண்டவனாக இருக்கின்றான் என்பதை தெரிகிறது. அதாவது நான் கோவலன் என்ற தந்தை, மணிமேகலினுடைய தந்தையாகிய கோவலன் எவ்வளவு சிறந்தவனாக இருக்கின்றான் என்பதற்காக இந்த கருத்தை சொல்கின்றேன். அதோட விட்டு விடல. இதனால உள்ளம் நோகின்றான் கோவலன். அந்த தாயுடன் உடன் செல்கின்றான். அந்த தாய்க்கும் அவளுடைய சுற்றத்தாருக்கும் தொடர்புடைய இன்னும் சில உறவினர்களுக்கும் பல ஆண்டுகள் தொடர்ந்து பொருள் உதவி செய்து அவர்களை காப்பாற்றி வந்திருக்கின்றான். அதனாலதான் சிலம்பு இவனை இல்லோர் செம்மல், இல்லாதவர்களுக்கு உதவுகின்ற ஒரு செம்மல் என்று புகழ்கிறது. இன்னொரு இடத்துல செல்லா செல்வன் என்று இந்த கோவலன் என்ற தந்தையை சிலம்பு புகழ்கிறது. ஒரு கணவன் மனைவி இருவருக்கும் நீண்ட நாள்களாக குழந்தை இல்லை. அதனால அவர்கள் ஒரு கீரி பிள்ளையை வளர்த்து வருகிறார்கள், வீட்டு விலங்காக. அதையே குழந்தையாக எண்ணி வளர்த்து வருகிறார்கள். ஒரு நாள் அந்த கணவன் வெளியே சென்றிருக்கின்றான். இந்த மனைவி வெளியே சென்று குளத்திலே நீர்நிலைக்கு சென்றிருக்கின்றாள். இதற்கு முன் ஒரு நிகழ்வு நடந்தது. அப்படி நீண்ட நாள் குழந்தை இல்லாமல் பிறந்த இவர்களுக்கு இந்த கீரி பிள்ளையை எடுத்து வளர்த்த பிறகு ஒரு குழந்தை பிறக்கிறது நீண்ட நாட்கள் கழித்து. இந்த கீரிப்பிள்ளை அதிர்ஷ்டம் தான் நமக்கு இந்த குழந்தை பிறக்கிறது என்று குழந்தையையும் குழந்தையாக வளர்க்கிறார்கள், கீரிப்பிள்ளையும் குழந்தையாக வளர்க்கிறார்கள். சரி, இந்த இடைப்பட்ட காலத்துல தாய் நீர்நிலைக்கு சென்று குடத்திலே நீர் கொணர சென்றிருக்கின்றாள். கணவன் வெளியே சென்றிருக்கின்றான். இந்த சமயத்துல அந்த வீட்டுல ஒரு பாம்பு உள்ளே போகிறது, குழந்தையை கொத்த முனைகிறது. கீரிப்பிள்ளை அதனை கொன்று விடுகிறது. ரத்தம் தோய்ந்த வாயோடு கீரிப்பிள்ளை வெளியே ஓடி வருகிறது. இந்த சமயத்துல தாய் நீர் குடத்தோடு உள்ளே வருகின்றாள். அவள் என்ன நினைக்கின்றாள்? ஐயோ, குழந்தையை இந்த கீரிப்பிள்ளை கடித்து கொண்டு விட்டது என்று நினைத்து நீர் நிறைந்த குடத்தோடு அந்த கீரிப்பிள்ளையின் மேலே போடுகின்றாள். அந்த குடத்தின் கனம் தாங்காது அந்த கீரிப்பிள்ளை இறந்து விடுகிறது. இதை அந்த சமயத்துல வீட்டுக்கு வந்த அந்த கணவன் பார்க்கின்றான், நிகழ்ச்சி அறிகின்றான். பெரும்பாவம் செய்து விட்டாய், இனிமே நீ எனக்கு மனைவி இல்லை, உன்னை நான் துறந்து விடுகின்றேன், நான் காசிக்கு செல்கிறேன் என்று அவன் காசிக்கு புறப்பட்டு விட்டான். இதை கோவலன் அறிகின்றான். உடனே ஓடி சென்று காசிக்கு போகாதே என்று அந்த கணவனை தடுத்து அதற்கு பிராயசித்தமாக தங்கத்தாலே ஒரு கீரிப்பிள்ளையை செய்து
அதை அந்தணர்களுக்கு தானமாக வழங்கி மறுபடியும் அந்த கணவன் மனைவியும் சேர்ந்து வாழ வைக்கின்றார். இப்படி அவன் அவ்வளவு இரக்கமாக தன்னுடைய இளகிய நெஞ்சத்தினாக தன்னுடைய மகள் மணிமேகலைக்காக செல்லா செல்வனாக, முதல்ல கருணை மறவன், இல்லோர் செம்மல், செல்லா செல்வன் என்ற ஒரு சிறந்த தந்தையாக இருந்திருக்கின்றான். இப்படி காப்பியத்திலே கோவலன் ஒரு சிறந்த தந்தையாக காட்டப்படுகின்றான். அதை சிலம்பு இப்படி காட்டுகிறது. தீத்திரம் புரிந்தோள் செய் துயர் நீங்க. அந்த கணவன் மனைவி இருவர் வாழ்க்கையும் சேர்த்து வைத்ததற்காக தீத்திரம் புரிந்தோள் செய்துயர் நீங்க தானம் செய்து அவள் தன் துயர் நீக்கி காணம் போன கணவனை கூட்டி ஒல்கா செல்வத்து உருபொருள் கொடுத்து நல்வழிப்படுத்த செல்லா செல்வ என்று சிலம்பு புகழ்கிறது. சிலம்புக்கு அப்புறம் சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணியில நாயகன் சீவகன் தான் திருமணம் செய்து கொண்டான். ஆனா அவர்களுக்கு குழந்தை பிறந்த செய்தி இல்லை. அதனால அவன் தந்தையா இல்லை. ஆனா சீவகனுடைய தந்தை சச்சந்தன். சச்சந்தனுடைய மைந்தன் தான் சீவகன். சச்சந்தன் ஒரு சிறந்த அரசனாக இருந்திருக்கிறான். ஆனா அவன் செய்த தவறு ராஜ்யத்தை கவனிக்காது மனைவி விசையோடு மகிழ்ச்சியாக வாழ்க்கையை போக்கினதுனால கட்டியக்காரன் என்ற அமைச்சன் நாட்டை வஞ்சகமாக பறித்து சீவகன் தந்தை சச்சந்தனை கொண்டு விடுகின்றான். இது இடையில தான் சச்சந்தனுக்கு தெரிகிறது தன்னுடைய மந்திரி கட்டியங்காரன் நல்லவன் அல்லன், இவனுடைய போக்கு மோசமாக போய்விட்டது, இனிமே தலைக்கு மேலே வெள்ளம் போய்விட்டது, இவனை தடுக்கவும் முடியாது, வெளியே அனுப்பவும் முடியாது. அந்த சமயத்துல தன்னுடைய மனைவி விசையை கருவுற்றிருக்கின்றாள். எப்படியும் அவளுக்கு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தையை நான் காப்பாற்ற வேண்டும், விசையையும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த காலத்திலே பாருங்க, ஒரு மயில் பொறி என்ற ஒரு விமானத்தை நல்ல நுண்மான் நுழைபுலம் மிக்க தச்சர்களை கொண்டு ஒரு மயில் பொறியை செய்கின்றான். பல விசைகளை அமைத்து கட்டியக்காரன் தன்னை கொல்ல முற்படும் போது விசையை அந்த விமானத்திலே ஏற்றி தப்பிக்க வைத்து விடுகின்றாள். விசையையும் வானத்திலே பறந்து ஒரு சுடுகாட்டருகே இறங்கி நம்முடைய சிவக சிந்தாமணியின் நாயகன் சீவகனை பெறுகின்ற காட்சி வருகிறது. ஆக சச்சந்தன் ஒரு நாட்டை சரியாக கவனிக்காத ஒரு அரசனாக இருந்தாலும் தன்னுடைய நாட்டை சிறிதும் பொறுப்பு இல்லாமல் கட்டியக்காரன் போன்ற மோசமான அமைச்சர்கள் வசம் ஒப்படைத்து அந்த நாட்டையே வீணாக செய்தாலும் தான் பெற்றெடுத்து வளர்க்க வேண்டிய மகன் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக இவ்வளவு பெரிய தியாகம் செய்து வரலாற்றிலே யாரும் செய்ய முடியாத ஒரு நுட்பமான ஒரு விசைப்பொறியை உண்டாக்கி அதிலே தன்னுடைய கர்ப்பிணி மனைவியை ஏற்றி அவளை அந்த நாட்டிலிருந்து அப்புறப்படுத்திய செய்தி சச்சந்தனுடைய ஒப்பற்ற தந்தை பாசத்தை காட்டுகிறது. இதுதான் சீவக சிந்தாமணி காட்டுகின்ற தந்தை பாசம். இப்ப மகாபாரதம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வில்லி பாரதம், அதுல பல தந்தையர்கள் வருகிறார்கள். அர்ஜுனனை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவன் மாபெரும் வீரன், அவன் எதற்குமே கலங்காதவன். ஆனாலும் அவனுக்கு சுபத்திரை என்ற மனைவியின் மூலம் அபிமன்யு என்ற ஒரு மகன் பிறந்தான். ஆனால் அந்த வஞ்சகர்கள் 13ஆம் நாள் போரிலே அவனை வஞ்சகமாக கௌரவர்கள் கொன்று விடுகிறார்கள். அவன் அபிமன்யு இறந்தவுடன் அர்ஜுனன் அடைந்த சோகத்திற்கு அளவே இல்லை. இதற்கு காரணமான அந்த ஜெயத்ரதனை நாளை சூரியன் மறைவதற்குள் கொண்டு விடுவதாக சூளுரைத்து அவ்வாறே கொண்டு விடுகின்றார். எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், அர்ஜுனனுடைய அந்த வீரம், அர்ஜுனனுடைய மன தைரியம், எதற்காக போர் செய்கின்றான், அறம் வெல்லும் பாவம் தோற்கும் என்ற நிலையிலேயே அநீதியை எதிர்த்து போராடுகின்ற அர்ஜுனன் கூட தன்னுடைய பாசமிகுந்த அபிமன்யு இழந்த பிறகு அவன் தவித்து போய் செய்வதறியாது திகைத்து போய் அவன் அழுது புலம்பிய புலம்பலை வில்லிபுத்தூரார் சிறப்பாக காட்டுகின்றார்.
அது மட்டுமல்ல, பழிக்கு பழி வாங்குகின்றான். தன்னுடைய மகனை வஞ்சகமாக கொண்ட ஜெயத்ரதனை மறுநாள் சூரியன் மறைவதற்குள் அவன் சூளுரைத்தது போலவே கொன்று விடுகின்றான். இப்படி காப்பியங்கள் சிறந்த தந்தையரை மக்கள் மீது, அதாவது தாங்கள் பெற்றெடுத்த மைந்தர்கள் மகள்கள் மீது கொண்ட பாசத்தை சிறப்பாக காட்டுகின்றன. சங்க இலக்கியம், நீதி இலக்கியம், காப்பியங்கள். இப்ப அடுத்த நிலையில பக்தி இலக்கியங்களில் தந்தை. பக்தி இலக்கியங்கள்ல தந்தையர்கள் வருகிறார்கள். தாய் பிடிக்க, தந்தை அறுக்க, தன்னுடைய மகன் சீராளனை அறுத்து கறி சமைத்து வருகின்ற சிவனடியாருக்கு உணவு படைத்த செய்தி வருகிறது. இது ஒரு வெறிச்செயல் போல் தோன்றலாம். ஆனால் பக்தி என்ற நெறியிலே தந்தையர்கள் உச்சமாக நின்றதின் பின்னணி அது. அதுபோல அப்பூதியடிகள் பாம்பு கடித்த மகனை மறைத்துவிட்டு தன் வீட்டிற்கு விருந்தினராக வந்த அந்த திருநாவுக்கரசருக்கு உணவு பரிமாறி இருக்கிறார். இது பக்தியின் உச்சநிலை மிக்க தந்தையர். பாசம் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் 2 கதைகளிலும் பிள்ளைக்கறி சமைத்த அந்த சீராளன் அப்படியே மாசு மறுவின்றி குழந்தையாக மீண்டும் வருகின்றான். அப்பூதியடிகள் மகன் மீண்டும் உயிர் பெறுகின்றார். அதைவிட பெரியாழ்வார் என்ற ஆழ்வார் குழந்தையே இல்லாதவர். அவருக்கு ஒரு ஆடி மாதம் ஆடிப்பூரத்திலே துளசி செடியிலே ஒரு பெண் குழந்தை கிடைக்கிறது. குழந்தையே இல்லாத அவர் கொண்டாடுகின்றார். திருமாலுடைய திருவருள் என்று அந்த குழந்தையை வீட்டிலே தூக்கி கொண்டு போய் தன் சொந்த மகளாகவே பாவித்து வளர்க்கின்றாள். கோதை என்று அந்த குழந்தைக்கு பெயரிட்டு பாலூட்டி சீராட்டி தாளாட்டி வளர்க்கின்றார். கல்லாத கலையும் வேத கடலுமே இவள் சொல்லாலே தோன்ற வேண்டும் என்பதற்காக எல்லா கலைகளையும் எல்லா கல்வியையும் அந்த குழந்தைக்கு கற்பிக்கின்றார். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்கின்ற அந்த குழந்தை மனப்பருவம் எய்தியவுடன் கண்ணனையே தன்னுடைய கணவனாக எண்ணி மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் என்று உறுதி பூண்டு வாழ்கின்றது. பெரியாழ்வாருடைய தொழிலே நந்தவன கைங்கரியம். தன்னுடைய வீட்டின் பின்புறத்திலே அழகான ஒரு நந்தவனத்தை அமைத்து அதிலே பூக்கின்ற பூக்களை எல்லாம் மாலைகளாக தொடுத்து வில்லிபுத்தூரிலே கோவில் கொண்டுள்ள வடபத்திர சாயிக்கு தினந்தோறும் மாலை அணிவிக்கின்ற வழக்கத்தை கொண்டிருக்கின்றார். ஒரு நாள் பெரியாழ்வார் வீட்டுக்குள் வரும்போது பெரியாழ்வார் கட்டி வைத்த மாலையை ஆண்டாள் தனக்கு சூட்டிக் கொண்டு கண்ணாடி முன்னின்று அந்த கண்ணனுடைய அழகுக்கு தான் இணையானவளா என்று பார்த்து கொண்டிருக்கும் போது அதை பார்த்து கோபமும் வருத்தமும் அடைகின்றார். செய்யாதன செய்து விட்டாயே, ஆண்டவனுக்கு சூட்டுகின்ற மாலையை நாம் சூடிக்கொள்ளலாமா என்று அன்றைக்கு அந்த மாலையை வடபத்திர சாயி என்ற வடபெருங்கோயிலுடையானுக்கு அவர் அன்று கொண்டு சேர்க்கவில்லை. கனவிலே ஆண்டவன் வருகின்றார். பெரியாழ்வாரே, இது நாள் வரை கோதை சூடிய மாலைதான் எனக்கு உகப்பாக இருந்தது. ஏன் இன்றைக்கு மாலை வரவில்லை? நாளை முதல் கோதை சூடிய மாலை நீ கட்டிய மாலையை கோதைக்கு சூட்டி அதை எனக்கு கொண்டு வந்து தா என்று பெருமாள் சொன்னாராம். எப்படி ஒரு வரலாறு பாருங்கள். அதன்படியே பெரியாழ்வார் செய்கின்றார். மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் என்று கோதை சொன்னதால பாசமிக்க தந்தை அவளுடைய விருப்பம்படி திருவரங்கத்திற்கு அந்த பெண்ணை அழைத்து செல்கின்றார். ஏனென்றால் அழகனுடைய அந்த அரங்கன் என்னும் அழகனுடைய அழகிலே ஆழ்ந்து போனாள். யாரு? ஆண்டாள் ஆழ்ந்து போனாள். அதனால மகளுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த ஒரே நோக்கத்தோடு மகளை பல்லக்கிலே ஏற்றி வைத்து ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து திருவரங்கத்திற்கு பெரியாழ்வார் அழைத்து செல்கின்றார். எல்லோரும் வரவேற்கிறார்கள். பல்வகை இசை கருவிகள் முழங்குகின்றன, வாத்தியங்கள் அதிர்கின்றன. சூடி கொடுத்த சுடர்கொடி வந்தாள், சுரும்பார் குழற்கோதை வந்தாள், திருப்பாவை பாடிய செல்வி வந்தாள், தென்னரங்கனை தொழும் தேசியல் வந்தாள் என்று ஊரார் முழங்குகின்றார்கள். கருவறையை அடைந்தால் அந்த இறைவனோடு அவள் ஒன்றாக கலந்தாள். இப்படி ஆழ்வார்களுடைய வரலாறை பேசும் அந்த வரலாற்று நூல்கள் ஆண்டாளை பற்றி பேசுகிறது.
ஆனால் இப்படி மகளினுடைய ஆசையை நிறைவேற்றிய பெரியாழ்வார் மகிழ்ச்சி அடையவில்லை. ஏனென்றால் தந்தை பாசம். அவர் பாடுகின்றார் பாருங்கள், ஒரு மகள் தன்னை உடையேன். யாரு? பெரியாழ்வார். எனக்கு குழந்தையே இல்லை, எனக்கு ஆண்டாள் குழந்தையாக வந்தாள், ஒரு மகள் தன்னை உடையேன். அவளை எப்படி வளர்த்தேன் தெரியுமா? உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன், செங்கன்மால் தான் கொண்டு போனான். திருமகள் போல வளர்த்த என்னுடைய பெண்ணை அந்த கல்வனாகிய திருமால் தானே கொண்டு போனான். இப்ப என்ன எனக்கு வருத்தம் தெரியுமா? சரி, கொண்டு போகட்டும். ஆனா போன இடம் எது? ஆயர்பாடி. சரி, ஆயர்பாடியில எங்க இருக்கின்றான் கண்ணன்? அங்கே கோகுலத்தில் இருக்கின்றான். கோகுலத்துல அவனுக்கு அன்னை யாரு? யசோதை. அவள் மாமியார் ஆயிற்றே. என்னுடைய மகளுக்கு மாமியார் கொடுமை செய்து விடுவாளோ? ஏனென்றால் அவளே பெரிய அரசியாக வாழ்கிறாள். என் மகளையும் ஒரு பணிப்பெண்ணாக ஆக்கி விடுவாளோ? பெருமகள் ஆய்க்குடி வாழ்ந்து பெரும்பிள்ளை பெற்ற அசோதை மருமகளை கண்டு உகந்து மனாட்டுப்புறம் செய்யும் கொலோ. மனாட்டுப்புறம்னா மாமியார் கொடுமை. மனாட்டுப்புறம் செய்யும் கொலோ. எப்படி ஒரு அழகான பாடல் பாருங்க. தன்னுடைய மகள் அவள் விருப்பப்படியே திருமகளுக்கு அந்த திருமாலுக்கு மனம் முடித்து கொடுத்தார். ஆனாலும் அதோட அவர் மன நிறைவு அடையவில்லை. அவங்க அம்மா யசோதை ஆயிற்றே, திருமாலனுடைய அம்மா, கண்ணனுடைய அம்மா யசோதை ஆயிற்றே, அந்த அசோதை என்னுடைய மகள் ஆண்டாளை கொடுமை செய்வாளோ என்று வருத்தப்படுகின்ற ஒரு அழகான பாடல். இப்படி பக்தி இலக்கியங்கள் இப்படி சிறந்த தந்தையரை காட்டுகின்றன. இந்த காலத்திலும் ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு குடும்ப விளக்கு எழுதினார் அல்லவா நம்முடைய பாரதிதாசன். அவர் ஒரு அழகான தந்தையை காட்டுகின்றார். அதுல மணவழகர் என்ற கல்யாண சுந்தரன் தான் அந்த கதையின் நாயகர் தம்பதி. அதுதான் அவர் ஒரு சிறந்த தந்தை. அவருக்கு 2 மகன்கள், வேடப்பன், வெற்றிவேல். வெற்றிவேல் தன் மனைவி பிள்ளைகளுடன் வேடப்பன் வீட்டில் வாழ்கின்றார். வேடப்பன் தன் தந்தை வீட்டில் தன் குடும்பத்தோடு பெருமையோடு வாழ்கின்றார். அந்த மணவழகர் எப்படி தன்னுடைய நினைவலைகளை தன்னுடைய மனைவியோடு பேசுகிறார் பாருங்கள். இது பாரதிதாசன் காட்டுகின்ற ஒரு சிறந்த தந்தை. அதிர்ந்திடும் இளமை போதில் ஆவண அறங்கள் செய்து முதிர்ந்திடும் பருவம் தன்னில் மக்கட்கு முடியை சூட்டி எதிர்ந்திடும் துன்பமேதும் இல்லாமல் மக்கள் பேரர் வதிந்திடல் கண்டு. வதிந்திடல் என்றால் வாழ்தல் கண்டு நெஞ்சு மகிழ்வதே வாழ்வின் வீடு. அவருடைய சிறந்த தந்தை அவர் என்ன சொல்றாரு? சாகும் வரை தானே குடும்ப தலைவனாக இருக்க வேண்டும். எல்லா முடிவுகளும் என்னை கேட்டே எல்லோரும் எடுக்க வேண்டும். எல்லா குடும்ப உறுப்பினர்களும் என் இஷ்டப்படி நடக்க வேண்டும் என்றெல்லாம் இல்லை. அவரவர்களுக்கு உரிய வயது வந்தால் மக்களுக்கு முடியை சூட்டி அவர்கள் இஷ்டப்படி நடக்க வைப்பதுதான் ஒரு சிறந்த தந்தைக்கு அழகு என்று பேசுகின்றார். நான் அதிர்ந்திடும் இளமை போதில் ஆவண அறங்கள் செய்தேன். ஆனா என்னுடைய முதிர்ந்திடும் பருவம் தன்னில் மக்களுக்கு, என்னுடைய குழந்தைகளுக்கு முடியை சூட்டினா குடும்ப பொறுப்பை சூட்டி எதிர்ந்திடும் துன்பம் ஏதும் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கை இப்ப ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. எந்த துன்பமும் இல்லை, குறை ஒன்றும் இல்லை. அதனால எதிர்ந்திடும் துன்பம் ஏதும் இல்லாமல் வீட்டில இருக்கின்ற என்னுடைய மகன்கள், என்னுடைய மருமகள்கள், என்னுடைய பேரன் பேத்திகள் இவர்களோடு வாழ்தலே என்னுடைய சிறப்புன்னு ஒரு சிறந்த தந்தையை பாரதிதாசன் காட்டுகின்றார். மனைவியோடு பேசும்போது இன்னும் சொல்றார், மைந்தருக்கு கல்வி சேர்த்தோம். மனைவியை சேர்த்து சொல்கின்றார். அது அவருடைய பெருந்தன்மை. மைந்தருக்கு கல்வி சேர்த்தோம், மகள் மார்க்கும் அவ்வாறேயாம். சம்பாதிக்க வேண்டிய மகனுக்கு மட்டும் நம்ம கல்வி சேர்ப்போம், இன்னொருத்தன் வீட்டுக்கு வாழ போற பெண்ணுக்கு எதுக்கு கல்வி? அதனால படிப்பு வேணான்னு பெண் கல்வியே அவர் நிறுத்தல. மகள் மார்க்கும் அவ்வாறே செய்தோம். எம் தக்க கடன் முடித்தோம், இனிதாக வாழ்கின்றோம். முந்துர சுற்றத்தார்க்கும் செய்வன முழுதும் செய்தோம். இந்நாள் வரைக்கும் வாய்மை இம்மியும் மறந்ததில்லை. சிறந்த வாழ்க்கை. ஏனென்றால் ஒரு சிறந்த தந்தை. அது மட்டுமல்ல, குடும்பத்திற்கு மட்டுமல்ல, இந்நாட்டின் நலனுக்காக நல்லறம் ஏற்றி வந்தோம். நல்ல மக்களை பெற்று இந்த நாட்டிற்கு தந்தோம். என்னாலும் பிறருக்கு தீமை எங்களால் நடந்ததில்லை. சின்னதோர் நன்று செய்தாலும்
எங்களுக்கு யாராவது ஒரு சின்ன நன்றி செய்தாலும் திறம் மறந்தறியோம் என்று இன்னிசை பாடும் பறவைகள் போல இந்த தந்தை தம் மனைவியோடு வாழ்கின்ற காட்சியை குடும்ப விளக்கு என்ற குறுங்காவியத்தில் பாவேந்தர் பாரதிதாசன் காட்டுவது சங்க இலக்கியத்தின் நீட்சி, சங்க இலக்கியம் காட்டுகின்ற சிறந்த தந்தையரின் நீட்சி என்று எடுத்துக்கொள்ளலாம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு எத்தனையோ புது கவிதைகள் தந்தையை புகழ்கின்றன. இக்காலத்துக்கு வந்துட்டோம். அதுல அண்மையில நான் ஒரு சிறந்த கவிதை, ஒரு புது கவிதையை படித்தேன். அதை எழுதியவர் பொதிகை மு. செல்வராசன். அவர் சொல்கின்ற அந்த செய்தியை பார்ப்போம். தந்தையே, நீங்கள் விந்தையானவர். வாழ்க்கையில் முந்தியே ஓடிட எங்களை ஊக்குவித்தீர்கள். வீழ்ந்த போதெல்லாம் எங்களை விழித்தெழ செய்தீர்கள். நாங்கள் வீழ்ந்த போதெல்லாம் எங்களை விழித்தெழ செய்தீர்கள். தாழ்ந்த போதும் உமது கைகளில் எம்மை தாங்கிக் கொண்டீர்கள். தோள்களில் எம்மை தூக்கி உயரத்தை காட்டியவர். இதுதான் எல்லோரும் சொல்ற இன்னைக்கு செய்தி. தந்தை என்னை தன் தோளில் தூக்கி வைத்து தன்னை விட என்னை உயரமாக்கியவர். அததான் அவர் சொல்றார். தோள்களில் எம்மை தூக்கி உயரத்தை காட்டியவர். தான் பார்க்காதவற்றையெல்லாம் நாங்கள் பார்த்திட வழிவகுத்தீர்கள். ஒரு தியாக தந்தை. குடும்பத்தில் கொண்டாட்டம் குறைவின்றி நிலவிட கொளுத்தும் வெயிலையும் குளிர் நிலவாக்கி கொண்டீர்கள். இப்ப 100 நாள் வேலைங்கிறாங்க, இப்ப 125 நாள் வேலை வரப்போகிறது. அந்த வறுமையில் வாடுகின்ற தந்தைகள் கூட தங்களுடைய மகன்களுக்காக மகள்களுக்காக கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாது கூலி வேலை செய்தார்கள். இரவு வேலை, கொஞ்சம் வசதி நிறைந்தவர்கள் பகல் வேலை இரவு வேலை என்று 2 வேலையும் பார்த்தார்கள். நாங்கள் தந்தைய ஆன பின்பும் எங்களை குழந்தையாய் நினைத்தீர்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். நான் தந்தையாய் ஆன பின்பும் எங்களை குழந்தையாய் நினைத்தீர்கள். ஆனால் நாங்க என்ன செஞ்சோம் உங்களுக்கு? ஆனால் உங்களை தந்தையாக கருதாமல் முதுமையாக்கி அல்லவா போட்டு விட்டோம். உங்களை பழசுன்னு நினைச்சிட்டோம். அவுடேட்டட், பூமர் அப்படி எல்லாம் நினைச்சிட்டோம். உங்கள் இளமையை உருக்கி எங்கள் முதுகினை நிமிர வைத்தீர்கள். அன்றைக்கு குழந்தையாய் வளைந்து கிடந்தோம், வறுமையில் துவண்டு கிடந்தோம், பசியில் வாடி கிடந்தோம். ஆனால் நீங்கள் உங்கள் இளமையை உருக்கி எங்கள் முதுகினை நிமிர வைத்தீர்கள். ஆனால் இன்று உங்கள் முதுமையை கண்டு முகத்தை அல்லவா கழிக்கிறோம். ஏன் அப்பா இங்க முன்னாடி உட்கார்ந்து இருக்காரு? ஏன் விருந்தினர் வரும்போது ஏன் இருமிட்டு இருக்காரு? அவர் கடைசி அறையில போய் உட்காரவை, அல்லது வயது முதிர்ந்த இல்லத்திற்கு, முதியோர் இல்லத்திற்கு அனுப்பிவிடுவோமா என்றெல்லாம் அல்லவா நாங்கள் முகத்தை சுழிக்கிறோம். அன்று நீங்கள் புதுமை உலகத்தை புரிய வைத்தீர்கள். எங்களுக்கு தெரியாதன தெரிய வைத்தீர்கள், அறியாதன அறிய வைத்தீர்கள். ஆனால் நாங்களோ உங்களை அந்த புதுமை உலகத்தில் புலம்ப அல்லவா வைத்து விட்டோம். இன்று உலகம் புதுமை, செய்திகள் புதுமை, புழங்கும் கருவிகள் புதுமை, வாழும் வாழ்க்கை புதுமை. ஆனால் அந்த புதுமையெல்லாம் அவர்களை அனுபவிக்க விடாமல் அவர்களை புலம்ப வைத்து விட்டோம். எல்லாம் தெரிந்த தந்தையாக இருந்தும் எதுவுமே தெரியாத கிழமாக்கி அல்லவா வைத்து விட்டோம். எங்க அப்பா அப்படித்தான் சொல்லுவாங்க, அவருக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. மனைவிட்ட சொல்றான் கணவன், அப்பா அப்படித்தான் சொல்லுவாரு, அவருக்கு ஒண்ணும் புரியாது, நீ கோபித்துக் கொள்ளாதே. எல்லாம் தெரிந்த தந்தையாக இருந்தும் எதுவுமே தெரியாத கிழமாக்கி அல்லவா வைத்து விட்டோம். தோளில் சுமந்து சென்றவரை ஒரு சுமையாய் அல்லவா கருதி விட்டோம். எவ்வளவு நாட்கள் எங்களை தோளில் சுமந்து சென்றிருக்கின்றார். குடும்ப பாரத்தை நாங்கள் சுமக்க விடாமல் தான் ஒருவரே அல்லவா தாங்கி இருக்கின்றார். ஆனால் இன்றைக்கு நாங்கள் அவரை சுமையாக அல்லவா கருதி விட்டோம். மன்னித்து விடுங்கள் காலத்தின் கோலம், எங்கள் முதுமையில் நாங்கள் எக்கோலமோ. இப்படி செய்கின்றோம் அல்லவா? அதனால முற்பிறவியில் செய்தது இப்பிறவியில் வரும். அதனால முன்வினை பின்வினை. எங்களுக்கு எங்கள் முதுமையில் நாங்கள் எக்கோலமோ. கூட்டு குடும்பங்கள் குலைந்து போனதால் பாசவலைகள் அருந்து போனது. சுயநல கிருமிகள் புகுந்து விட்டன. தடுப்பு ஊசிகள் கண்டுபிடித்தால் மட்டுமே நாங்கள் எதிர்காலத்தில் இயங்க முடியும். இல்லை என்றால் சுமையென்று கருதி கடலில் வீசப்படலாம். தந்தையின் தினத்திலாவது உங்களை நாங்கள் நினைத்துக் கொள்கிறோம்.
நினைத்து கொள்ளவாவது நெஞ்சில் ஈரம் இருக்கிறதே என்று நெகிழ்ந்து கொள்ளுங்கள். இப்ப தந்தையர் தினம் என்று ஒன்று வைத்து அன்று மட்டும் தந்தையை கொண்டாடுகின்றோம். தந்தையே, நீ பட்ட இன்னலை நாங்களும் பட்டுவிடக் கூடாதே என்பதால் மட்டுமே உன்னை நினைத்து தந்தையர் தினத்தை கொண்டாடுகின்றோம். வாழ்த்துங்கள் தந்தையே. இது ஒரு அருமையான புது கவிதை. அதனால இலக்கியங்கள் காட்டும் தந்தையர் என்ற தலைப்பிலே சங்க இலக்கியங்கள், நீதி இலக்கியங்கள், அற இலக்கியங்கள், பக்தி இலக்கியங்கள், காப்பியங்கள், புது கவிதைகள் என்று சொல்லி எப்படி தந்தையர்கள் ஒரு தியாக தீபமாக வாழ்ந்தார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் உங்களுக்கு நினைவுபடுத்தினேன். அதனால அப்பா என்ற ஆசானை, அறிவை, அனுபவத்தை, அழகை, அற்புதத்தை ஆண்டாண்டு காலமும் தந்தை தினத்தில் மட்டும் நினைத்து கொண்டாடாமல், தினந்தோறும் நொடிப்பொழுதும் மறந்து விடாமல் எப்போதும் அவருக்கு அன்பு செய்வோம், அனுதினமும் அவரை தொழுது நிற்போம் என்று சொல்லி எனக்கு இந்த அருமையான வாய்ப்பை கடந்த 5 ஆண்டுகளாக தொடர்ந்து தருகின்ற டைம் ஃபார் ஆல் அந்த 4 தூண்களாக இருக்கின்ற இளையர்களுக்கு எனது பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து, இதுவரை எனது உரையை இணைய வாசலில் இணைந்து கேட்ட உலகத் தமிழ் அன்பர்களுக்கு எனது வாழ்த்தையும் வணக்கத்தையும் கூறி, புத்தாண்டு, புதிய ஆண்டு எல்லோருக்கும் நல்ல ஆண்டாக, வளம் தரும் ஆண்டாக, அமைதி தரும் ஆண்டாக அமைந்து எல்லோரும் மகிழ்வோடு வாழ்வோம் என்று கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.